இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா DNS ஃபுட்பிரிண்டிங்கோட ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து DNSனா என்னன்னு புரியும், DNS ஃபுட்பிரிண்டிங் என்னன்னு புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே guys, ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி DNS ஃபுட்பிரிண்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி DNSனா ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? DNSனா என்னன்னா டொமைன் நேம் சிஸ்டம் இல்லைனா டொமைன் நேம் சர்வர், ரெண்டு மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டொமைன் நேம் சிஸ்டம் எதுக்காக ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் நம்ம வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெக்வெஸ்ட் வந்து எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் எடுத்து வருது, அதை வந்து பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டில் நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். இதை வந்து நான் இப்போ வந்து ஒயிட் போர்டில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் DNSனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு DNSனா என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக DNS ஃபுட்பிரிண்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒயிட் போர்டு ஆன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒயிட் போர்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, DNS இப்போ ஒரிஜினலாகவே எப்படி தான் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். நம்ம ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டை நம்ம வந்து சர்ச் பண்ணுற ரிசல்ட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வெப்சைட்டை வந்து இங்கே வச்சுருக்கோம். ஒரு வெப்சைட்டாக ஒரு இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வெப்சைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்வர். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் ரிசோர்ஸ்னால் அந்த குளோப் ஷேப்பில் இருக்கிற இன்டர்நெட் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர். ஓகேங்களா? இந்த வெப்சைட் எதில் ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிசியில் ரன் ஆகும். ஓகேங்களா? இது நம்மளோட பிசியில் ரன் ஆகிற ஒரு சின்ன ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இது பிசி, இது வெப்சைட், அப்புறம் இது ரவுட்டரு, இது. ஓகேங்களா? இது மொத்தமாக எப்படி கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சைக்ளிக் ஃபார்மில் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்ஸ் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சர்வர்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த சர்வர்னா என்ன சர்வர்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா நேம் சர்வர். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி நிறைய நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் கோட்ஸு இல்லைனா ஐபி அட்ரஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஐபி அட்ரஸ் ஸ்பெஷல் கோட்ஸ் இங்கே ஏன் ஸ்டோர் ஆகிருக்கு, டொமைன் நேமுக்கும் நம்பருக்கும் இங்கே என்ன சம்மந்தம், அது ஏன் நம்மளுக்கு இங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது சர்வர்னால் என்னென்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சர்வரில் என்னென்ன உள்ள டீட்டெயில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், DNS வந்து பேக்ரவுண்டில் எப்படி ஒரிஜினலாக ரன் ஆகுது, நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக DNSனால் இப்படி தான் ரன் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு இப்போ வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். லைக் வந்து கூகுள், ஃபயர்ஃபாக்ஸு, அதுக்கப்புறம் எல்லாம் மொசிலா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இந்த மாதிரி எந்த ப்ரௌசர் வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ப்ரௌசரில் கூகுள் குரோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்கு, யாஹோ, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணுவோம். அந்த சர்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த URL இருக்கும் பார்த்தீங்களா, அந்த URL என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணுற வரைக்கும் நம்மளோட சிஸ்டம் நம்மளோட பிசியில் அது டெக்ஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இது எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒயர்ஷார்க் டூல் ஆன் பண்ணி நம்ம இதுக்கு செக் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட் பிரிண்டிங் கான்செப்ட் பார்க்கறதுனால நம்ம வந்து இப்போயே ஒயர்ஷார்க்கில் நம்ம ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பேசிக்கான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எப்போ வரைக்கும்னா நம்ம டைப் பண்ணி நம்ம என்ட்ருன்னு ஒரு பட்டன் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது டெக்ஸ்ட்டுன்ற ஃபார்மேட், அந்த டெக்ஸ்ட்டுன்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மாறும், நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே நம்ம சிஸ்டம் விட்டு வெளியே வரும். வெளியே வந்த உடனே என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகும். அதுவும் என்ன நம்பர் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகும்னா, ஒன்று ஸ்பெஷல் கோடில் சேஞ்ச் ஆகும், இல்லை ஐபி அட்ரஸாக மாறும். இந்த ஐபி அட்ரஸ் எதோட ஐபி அட்ரஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த google.comனு இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கூகுளோட பேக்ரவுண்டில் அதுக்குன்னு ஒரு ஐபி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸாக இது மாறிடும். அந்த ஐபி அட்ரஸாக மாறினதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர் இதை ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்கறது ஒரு கொரியை வந்து ரெக்வெஸ்ட்னு சொல்லலாம், இல்லை கொரினே சொல்லலாம். நம்ம வந்து கொரின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்த்தை வந்து மாறுது, இல்லைனா வார்த்தை வந்து புரியலை அதுன்னு அப்படின்றதுக்காக நான் ரெக்வெஸ்ட்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும், ரவுட்டர் கிட்ட போகும். இந்த ரவுட்டர் டேரெக்டாக என்ன பண்ணும், இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் கிட்ட இந்த ரெக்வெஸ்ட்டை பாஸ் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுப்பின உடனே இந்த ரிசோர்ஸஸ் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கேற்ற சர்வருக்கு அது வந்து மெசேஜை பாஸ் பண்ணும். பிகாஸ் வந்து இப்போ ஒரே ஒரு சர்வர் தான் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. லைக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டொமைன் நேம் சர்வர், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் சர்வர் இருக்கும், ஒரு மெயில் சர்வர் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு ஃபைல் சர்வர் இருக்கும், நிறைய சர்வர் இருக்கும். பட் ஆனால் எதுக்கான இப்போ நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் எந்த சர்வருக்கு ஒத்து போகுதோ அந்த சர்வருக்கு தான் நம்ம அனுப்புகிற ரெக்வெஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே போகும். போனதுக்கப்புறமே நம்மளுக்கு என்ன பண்ணும், இது வந்து செக்கிங் ப்ராசஸ் போகும். அதாவது சைக்ளிக் செக்கிங்னுவாங்க. இந்த சைக்ளிக் செக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஐயோ, அதையும் சேர்த்து எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம அந்த சர்வர் மட்டும் கொஞ்சம் திரும்பி வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா?
ஓகேங்களா. ஸோ சைக்ளிக் ப்ராசஸில் நம்மளுக்கு வந்து சர்ச் ஆகும். அதுவும் எந்த மாதிரி சர்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நேம் சர்வருக்குள்ளே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இதில் வந்து ஸ்பெஷல் கோட்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைனாக ஆர்டராக வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் ஒரு பேஜ் பை பேஜ் இல்லைனா ஒரு ஆர்டராக வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ சேவ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்டோர் ஆன இந்த நம்பர் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சர்வரில் இருக்கிற ஒரு நம்பரையுமே வந்து சைக்ளிக் ஃபார்மேட்டில் செக் பண்ணும். லைக் வந்து இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்பர் உண்மையிலுமே ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த நேம் சர்வரில். ஸோ நம்மளோட ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும், இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் கிட்ட வந்து டேரெக்டாக அந்த நேம் சர்வர் வரும். நேம் சர்வரில் இருக்கிற இந்த சின்ன சின்ன டப்பா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டப்பாவோட ப்ரீஃப் ஃபார்மேட்டு தான் இது. ஓகேங்களா. ஸோ அந்த டப்பாவோட ப்ரீஃப் ஃபார்மேட்டு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும். ஃபஸ்ட் நம்பரும் இந்த நம்பரும் சேமான்னு பார்ப்போம். ஏன்னா வந்து நேம் சர்வரில் லைக் வந்து டொமைன் நேம் சர்வரில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஸ்டோர் ஆகாது. எந்தெந்த google.com மைக்ரோசாஃப்ட்.comோ அதோட ஐபி அட்ரஸ் டிஃபால்ட்டாக ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட ரெக்வெஸ்ட் என்ன பண்ணும், இங்கே வந்து ஃபஸ்ட் செக் பண்ணும். ஃபஸ்ட் ஐபி அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இல்லையா, செகண்ட் ஐபி அட்ரஸ் போகும். செகண்ட் ஐபி அட்ரஸ் இல்லையா, தேர்டுக்கு போகும். ஃபோர்த் ஐபி அட்ரஸ் இல்லையா, ஃபிஃப்த்து. அதுக்கப்புறம் இங்கே இருக்கும். லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த ஐபி அட்ரஸ் அந்த ஐபி அட்ரஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும், இந்த ஐபி அட்ரஸை அப்படியே ஆர்டராக வந்து பிக் பண்ணும். பிக்னா அதை மட்டும் தனியாக எடுத்து அது என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் கிட்ட அனுப்பும். ஓகே, நீங்கள் கேட்ட ரெக்வெஸ்ட்டுக்கான ரிப்ளை இதுதான், ரெஸ்பான்ஸ் இதுதான் சொல்லிட்டு அனுப்பும். இந்த இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் என்ன பண்ணும், அதை வந்து ரவுட்டர் கிட்ட பாஸ் பண்ணும். நீ கேட்ட ரெக்வெஸ்ட்டுக்கான கொஸ்டின் நான் தேடி கொடுத்துட்டேன் அப்படின்னும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து நிற்கும். இங்கே வந்து அந்த நம்பராக நிற்கும். அந்த நம்பர் இங்கே வந்து மாறினதுக்கப்புறம், அந்த நம்பர் வந்து கிடைச்சதுக்கப்புறம் நம்மளோட லேப்டாப் வெளியே வர வரைக்கும், லேப்டாப்போட கனெக்ஷன் வந்து வெளியே நிற்கிற வரைக்கும் நம்மளுக்கு இது நம்பராக இருக்கும். நம்ம லேப்டாப் உள்ள வரும்போது நம்ம என்ன வெப்சைட் நம்ம சர்ச் பண்ணமோ அந்த வெப்சைட் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும், நம்மளுக்கு வந்து ஷோன் ஆகும். ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் வந்து பேக்ரவுண்டில் நடக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா. அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் கிடையாது. நம்ம ஒரு வெப்சைட்டில் எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கீவேர்டு போட்டு நம்ம சர்ச் பண்ணாலுமே சரி, பேக்ரவுண்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒர்க்கிங் மாடல் தான் டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வாட் இஸ் டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸோட டெஃபினிஷன். இப்போ வந்து நம்ம டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்கு அது எதுக்காக பண்ணணும், அது பண்ணுறது மூலிமா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டெப்த்தாக நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்னா நம்ம என்னென்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்னா என்னென்னா, டொமைன் நேம், அதாவது அந்த டொமைன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, டொமைன் நேம் சர்வர், அதோட நெட்வொர்க், அதோட ஹோஸ்ட்டு, இதோட இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறது தான் டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்கோட சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரன் பண்ணுற ஒரு நேம் சர்வர். ஏன்னா டொமைன் நேம் சிஸ்டமும் ஒரு சர்வருன்ட்டேன், அப்போ அதை ஹோஸ்ட் பண்ணுறது ஒரு நேம் சர்வராக தான் இருக்கும். ஸோ அந்த நேம் சர்வர் அதுக்குன்ற ஐபி அட்ரஸ், அதோட டொமைன் ஓனர், அதோட டொமைன் வந்து எந்த கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் ஆச்சு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம பிக் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா. அதுதான் வந்து டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்கோட பேசிக் டெஃபினிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங் நம்ம எதுக்காக பண்ணணும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஒரு நெட்வொர்க் ஃபுட் பிரிண்டிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஐபி அட்ரஸ் அசைன்கேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரேஞ்சு, அதோட நெட்வொர்க் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம கேட் பண்ணலாம் சொல்லலாம். டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங் எதுக்காக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதோட நேம் சர்வர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட நேம் சர்வர் கண்டுபிடிச்சா தான் அந்த நேம் சர்வர் ஃபஸ்ட்டு எவ்வளோ வீக்காக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதேமாதிரி அதை எந்த கண்ட்ரிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதேமாதிரி யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதோடைய டாப் லெவல் டொமைனு, அதோடைய சப் டொமைனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங். டிஎன்எஸ்ஸை எதுக்காக ஃபுட் பிரிண்டிங் பண்ண போகிறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்கை மெத்தடாலஜிஸ், அதாவது எந்தெந்த மாதிரி மெத்தடாலஜிஸில் நம்ம வந்து பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இது மெத்தடாலஜிஸும் டூல்ஸும் நான் சேர்த்தே இந்த இதிலே சொல்லிடுறேன். லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்கோட மெத்தடாலஜிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மெத்தடாலஜின்னு சொல்லும் போது மெத்தடாலஜியும் டூல்ஸும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா whois டேட்டாபேஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா robotex.domaintool.com, அதாவது robotex DNS lookup.com. ஓகேங்களா. இது ரெண்டு வெப் சர்வீசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைன் ஸ்கேனர், அதாவது நம்ம காலி இண்டெக்ஸ் போனதுக்கப்புறம் சப்டொமைன் ஸ்கேனரு, அதுக்கப்புறம் ரெட்ஹாக்ன்ற ஒரு டூலை வச்சு நம்ம வந்து டிஎன்எஸ் லுக்கப்பு, அதுக்கப்புறம் அதோட சப்டொமைனு சப்நெட் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நம்ம கேதர் பண்ணுவோம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மெத்தடாலஜிஸ். இப்படி இவ்வளோ நம்ம பண்ணுவோன்னு வந்து நான் இப்போ ப்ராப்பராக சொல்லிட்டேன். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போய் இன்டெப்த்தாக டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதேமாதிரி இப்போ whois ரெக்கார்டுன்ற போது நான் whois ஃபுட் பிரிண்டிங்கோட வீடியோ இதுக்கு முன்ன வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால் அதோட ஐ கார்டை நான்
இங்கே தரேன். ஸோ அதனால் இது முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஐ கார்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் பார்க்க தந்தால் பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டதுக்கப்புறம் எண்டில் ஒரு கார்டு தரேன், பெரிய கார்டு மாரி. அந்த கார்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூஎஸ் லுக்கப்புக்கு இட்டு போய் விட்டுரும். ஹூஎஸ் லுக்கப்புன்ற ஒரு வெப் சர்வீஸஸையே தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், ஃபுட் பிரிண்டிங் வீடியோவாக. ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன், லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் போய் தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து மெத்தடாலஜி சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம கமெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக என்டர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன், டொமைனோட நேமு, டொமைனோட ஓனரு, நேம் சர்வர், ஐபி அட்ரஸ் சொல்லியிருந்தேன். இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் மோஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். கூடவே டாப் லெவல் டொமைன் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இந்த 5 இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு வெப் சர்வீசஸ் மூலியமாகவும் ஒரு மெத்தடாலஜிஸ் மூலியமாகவும். இப்போ ரெஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் யாருக்கு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் எல்எல்சிக்கு, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரெஜிஸ்டர் கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா. நான் சொன்ன பார்த்தீங்களா, எந்த கண்ட்ரிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, எந்த என்ன நேம் சர்வர் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டூலையே எக்ஸாம்பிளாக வச்சிருக்கேன் பாருங்களேன். லைக் வந்து இப்போ நான் robotex.com டைப் பண்ணி என்டர் பண்ணேன். இது என்டர் பண்ண உடனே பேக்ரவுண்டில் உங்களுக்கு எப்படி சர்ச் ஆகும் நான் வந்து ஒயிட் போர்டில் காமிச்சேன். இல்லைனா ஒயிட் போர்டை நான் திரும்ப கூட காமிக்கிறேன். ஒரே நிமிஷம், ஒயிட் போர்டு திரும்ப கூட காமிக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்ச் ஆகும். ஸோ அப்போ அந்த robotex.comன்றது இதே மாதிரி தான் சர்ச் ஆகி வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த சர்வர்னு ஒரு சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்வர் அதோட பேர் தான் நேம் சர்வர். அந்த நேம் சர்வர் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 நேம் சர்வர். கூகுளுக்கு மொத்தம் 4 நேம் சர்வர், NS1, NS2, NS3, NS4ன்னு 4 நேம் சர்வர் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த சர்வர் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுளுக்கு ஹோஸ்ட் பண்ணுற நேம் சர்வர் இதுதான். பட் இது இல்லாமல் நீங்கள் வேறு வெப்சைட் சர்ச் பண்ணி தெரிஞ்சால் அந்த வெப்சைட் எது ஹோஸ்ட் பண்ணுதோ அதோடைய நேம் சர்வர் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லும்போது இது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ், இது வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கிடையாது. பப்ளிக்கு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு 2 தனித்தனியாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐபி அட்ரஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி போடணும். ஸோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இதில் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் இது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரியோட லொக்கேஷன், இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன். மீதி இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. மீதி இன்ஃபர்மேஷன்லாம் வேறு ஃபுட் பிரிண்டிங்கில் வரும். ஸோ அதனால் நம்ம இதோட முடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாப் லெவல் டொமைனுக்கு போயிடலாம். டாப் லெவல் டொமைன் என்னன்னா, இந்த நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரிங்களா, கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு வேர்டை போடுவோம். வேர்டை போட்டதுக்கப்புறம் கூடவே சேர்த்து ஒரு டாட் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வார்த்தையோ இல்லை 2 வார்த்தையோ சேர்த்து நம்ம போடுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டொமைன். லைக் வந்து இங்கே கூகுள் போட்டோன்னா கூகுளுக்கு அப்புறம் வர டாட்டு அதுக்கப்புறம் வர வார்த்தையை தான் நம்ம டாப் லெவல் டொமைன்னுவோம். ஓகே, நீ அந்த டாட்டு அதுக்கப்புறம் வர 3 வார்த்தையை டாப் லெவல் டொமைன்னுட்ட. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை, அதாவது கூகுளும் .com அதை 2த்தையும் சேர்த்து என்ன சொல்லுவதுன்னு கேட்டிங்கன்னா அதை தான் டொமைனுன்னுவோம். சரிங்களா, லைக் வந்து google.comன்றது டொமைனுன்னுவோம். வெறும் .comன்றத நம்ம வந்து டாப் லெவல் டொமைனுன்னுவோம். ஓகேங்களா, ஸோ அதே தான் இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, லைக் கூகுள்ன்ற ஒரு சர்வீஸ் இருக்குது, என்ன மாதிரி டாப் லெவல் டொமைன்லாம் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, டாப் லெவல் டொமைன்னா ஒன்றும் இல்லை, அந்த .com, .org, .us அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும்ல, அதை தான் இவங்க வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா .com, .net, .org, info, biz, usன்னு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்க டாப் லெவல் டொமைன். பட் ஜென்ரல் டாப் லெவல் டொமைனுக்கும் கண்ட்ரி லெவல் டாப் லெவல் டொமைனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் கண்ட்ரி லெவல்னு கொடுத்தனா இங்கே வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து காமிக்காது. கண்ட்ரி லெவல் தான் என்னன்னா ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு டொமைன் இருக்கும், அதாவது ஒரு டாப் லெவல் டொமைன் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. .inன்னு சொல்லிட்டு சில வெப்சைட்டில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா .usன்னு முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா JP, மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா MX, நெதர்லாண்டில் பார்த்தீங்கன்னா NL, பென்சில்வேனியாவில் பார்த்தீங்கன்னா PL, ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா SN. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா .SN, .mx, .pl, .nl அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி லெவல் டாப் லெவல் டொமைன்னுவாங்க, அதாவது கண்ட்ரி டாப் லெவல் டொமைன்னுவாங்க. ஓகேங்களா, நான் கொஞ்சம் குழப்பறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப் சர்வீசஸ் மூலிமா இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறது. இதே வெப் இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து நம்ம robotex-லையும் நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம். கூடவே வந்து ஒரு லிட்டில் அமௌண்ட், அதாவது இதில் ஒரு 10 இன்ஃபர்மேஷன் நம்ம கெட் பண்ணோன்னா 11வது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். அதில் 10 கிடைச்சதுன்னா இல்லை 11 கிடைக்கும். 11வது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ google.com சொல்லிட்டு நான் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ நம்ம கோன் கொடுத்துருவோம். கோன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஒரே நிமிஷம், இந்த வெப்சைட் வந்து இப்போ ஒர்க் ஆகுது நார்மலாக. ஏன்னா இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி சர்வர் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
அனலைசிஸ் பேசிக்காக நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி தருது. டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங் என்னென்ன வேணுமோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக காமிக்கிறேன். டிஎன்எஸ் ஃபுட் பிரிண்டிங்க்கு நமக்கு அனலைசிஸும் குயிக் இன்ஃபோ ரிவர்ஸ் இது மட்டும் தான் தேவை, மற்ற எதுவும் நம்ம கண்டுக்க தேவை. ஓகேங்களா. ஸோ அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட நேம் சர்வரை ஃபஸ்ட் எடுத்துன்னு தந்திருக்கு. அதாவது நம்ம பேக்ரவுண்டில் காமிச்ச பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சர்வர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்வர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 நேம் சர்வர். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹூஇஸ்ல ரெக்கார்டில் நம்ம பார்த்தோம். கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல 10 இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இதில் 11 இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது 11வது இன்ஃபர்மேஷன் என்னென்னதுன்னு கேட்டிங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயில் எக்ஸ்சேஞ்சரு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா IPv6 அட்ரஸ். இதில் IPv4 மட்டும் தான் இருக்கும், IPv6 இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டூலை உங்களுக்கு சேர்த்தே ஆன் பண்ணி காமிச்சேன். ஸோ அதே தான் இந்த மெயில் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா aspmxl.google.com. அதே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயில் சர்வர். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேரை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து IPv6 அட்ரஸ். IPv6னா என்னென்னா வெர்ஷன் 4ஓட லேட்டஸ்ட் வெர்ஷன் 6. ஓகேங்களா. அவ்வளோதான். IPv4ஓட கடைசி லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓல்டஸ்ட் வெர்ஷன்னா IPv4, லேட்டஸ்ட் வெர்ஷன்னா V6. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குயிக் இன்ஃபோனா இப்போ நம்ம அனலைசிஸ் பேசிக்காக இப்போ அந்த வெப்சைட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது இப்போ ஒரு கூகுள்னு வெப்சைட்டு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஓகே கூகுளா அது வந்து ஒரு சர்ச்சிங் வெப்சைட், அதில் நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணலாம், படம் சர்ச் பண்ணலாம், இமேஜ் பார்க்கலாம், ஃபைல் டெவலப் பண்ணலாம், பாட்டு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் தான் அனலைசிஸ். என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதை அவங்க கொடுக்குறது. அப்படி நீங்கள் குயிக் இன்ஃபோனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக கட் அண்ட் ஷார்ட்டாக எனக்கு ரொம்பலாம் இதுன்னு போவாரா, நான் கேட்குற இன்ஃபர்மேஷன் டக்குன்னு முடிச்சிடும் அப்படின்றாங்க சொல்லுவீங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குயிக் இன்ஃபோ. ஹோஸ்ட் நேமு google.com, ரெஜிஸ்டர் வந்து காமு, டாப் லெவல் டொமைன் .com, IP நம்பரு இந்த IP நம்பர் இருக்குது, நேம் சர்வர் இந்த 4 இருக்குது, மெயில் சர்வர் இந்த 4 இருக்குது. அவ்வளோதான். இது சொல்லி டக்குன்னு முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குயிக் இன்ஃபோ. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா வெப் சர்வீசஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணுற டொமைன் நேம் ஃபுட் பிரிண்டிங். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த டொமைன் நேம் ஃபுட் பிரிண்டிங்கோட வீடியோ. ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தேடா கால் இண்டெக்ஸையும் அதுக்கப்புறம் சப்டொமைன் ஸ்கேனர், ரெட் ஹாக்கு இதுமாதிரி டூல்ஸ் சொன்னி அதெல்லாம் காமிக்கலன்னு கேட்காதீங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை பார்ட் 1 வீடியோவாக சூஸ் பண்ணிவிட்டு இதோட நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போச்சுன்னா நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா பார்ட் 2 வீடியோவில் டூல்ஸ் ஆன் பண்ணி அதில் எப்படி நம்ம DNS ஃபுட் பிரிண்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும், அதில் வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் டேரக்ட் மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். டெய்லியும் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பீஸ்.